ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. நம்மை தேடி தேடி வந்து நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை என்ன கவலை இருக்கிறது நமக்கு? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஷீரடி இருக்கிறது நம் கவலையெல்லாம் போக்க. அப்பாவின் பாதம் இருக்கிறது நம் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க. அப்பாவின் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் நம்மிடமே இருக்கும். நம் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்களையும் ஏற்றத்தக்க மாற்றங்களையும் நிச்சயமாக காணலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம். இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது. நாம் இந்த உடலில் இருக்க போவது சில காலம்தான். அவ்வாளும் அந்த சில காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. கவலை எதற்கு? தேவையில்லாத கவலை நம் மனதில் எதற்காக வருகிறது? எதுவெல்லாம் தேவை என்று நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் கூடவே வரப்போகிறதா என்ன? நம் கூடவே அது வரப்போவதே இல்லை. எதை எடுத்து வந்தோம் நாம் அதை எடுத்து போவதற்கு? ஆசைகளை முதலில் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ள முயற்சியாவது எடுக்கலாம். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பப் போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம். உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம். முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை,
என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லாயிருப்போம், எல்லாரும் நல்லாயிருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோடே வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயரெடுப்பதை விட, மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். நம் வாழ்வை நம் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். யாரையும் பகைக்காமல் வாழலாம், பழிக்காமல் வாழலாம். நல்லவர்கள் சாபம் விட்டால் அது நிச்சயமாக பலிக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம். ஆனால் சாபம் விடுவிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் தீர்க்கமாக நம்பலாம். நகர்வது வாழும், நிற்பது வீழும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட. என்ன ஆனாலும் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். எந்த நிலையானாலும் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அந்த வாழ்வு வாழ்வதற்கே அன்றி வீழ்வதற்கு அல்ல. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல்
சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். நமக்கான ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார், நமக்கான அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். வெற்றி நிச்சயம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? அடுத்தடுத்து அற்புதத்தை காட்ட தயாராகவே நான் இருக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ் உன் வாழ்வில் பல அற்புதத்தை நிகழ்த்த நான் திட்டத்தை தீட்டியிருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே எனக்கு நிறைவேறவே இல்லையே. நான் என்னதான் அப்படி செய்தேன் என்றுதானே உன் கேள்வி? நீ என்னிடம் பிரார்த்தனையாக அனைத்தையும் வைக்க வேண்டும் என்று கூட இல்லை. உன் மனதில் நினைத்தாலே போதும், அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை நான் துவங்கிவிடுவேன். ஆனால் அனைத்தும் நடக்க, அனைத்துமே நிறைவேற அதற்கும் ஒரு கால நேரம் என்பது வரவே வேண்டும். அதற்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு அற்புதமாக உன் வாழ்வில் நிகழும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது? நமக்காகவா இதுவெல்லாம் நிகழ்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொன்று அற்புதத்தாக நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன். நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது. என் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துவிட்டது. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் அதிசயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் ஓடி வந்து சொல்லும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திற்காக எது நாள் வரை இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த நேரம் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னுடைய முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்திலும் உன் கண்ணிலும் வலியும் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்கு அப்பொழுதும் அடுத்த நொடியே நான் உன் கண்ணில் முன் வந்து நிற்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நீ கடந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்காக வருவதற்காக எதற்காக வருகிறது என்பதை சிந்தித்துப் பார். அனைத்தும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ வருவதில்லை. உன்னையே நீ புரிந்து கொள்ளவும், உன் வாழ்க்கையை எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாளாக நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். இப்பொழுது உன் மனம் தெளிவாகிவிட்டது. வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகினால் வாழ்க்கையில் வெற்றியை எட்ட முடியும் என்ற சிந்தனை அனைத்தையும் புரிந்து வந்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நடத்தி காட்ட உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றியடைய வேண்டும், உன் வாழ்க்கை பாதையில் நீ எப்படி செல்ல வேண்டும், உன் கர்மாவின் வலிமைகளை நீ எப்படி குறைக்கலாம் என்று பல அறிவுரைகளை நான் உனக்கு தினம் தினம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீயும் அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த அறிவுரைப்படி நடக்க முடியாமல் போய்விடுகிறது. உன்னால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற நிலைமைக்கு வந்து விடுகிறாய். அதில் உன் தவறு எதுவும் இல்லை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. எது உன்னை சுற்றி நடந்தாலும் நிகழ்ந்தாலும் அனைத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. சாயப்பாவின் அனுமதி இல்லாமல் எதுவுமே நிகழாது என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். நீ நினைத்தது நினைப்பது மாலையே அப்படியே நான் நடத்தி காட்டுவேன். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே.
யார் ஒருவரிடத்தில் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கஷ்டம் அணுகுவது குறைவாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை மட்டுமே கடமையாக வைத்துக்கொண்டு செய். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய். நீ செய்த தர்மமே, நீ செய்த உதவியே உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் மென்மேலும் உன்னை உயர வைக்கும். உனக்காக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். அந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்திற்கு சரியான பாதையாக வழிவகுக்கும். நான் உனக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறேன். முயற்சி செய்ய எப்பொழுதுமே தயங்காதே. முயலும் போது உன்னை பல முட்கள் காயப்படுத்தவே செய்யும். ஆனால் முட்கள் குத்துகின்றதே என்று நீ உன் பாதையை நடக்க தவறிவிட்டால் உன் பாதையில் வேறு யார் நடப்பார்கள்? உன் வாழ்க்கையை வேறு யார்கள் கடக்க முடியும்? உன் வாழ்க்கையை நீதான் நடக்க வேண்டும், நீதான் வாழ வேண்டும். வலிக்கிறதே, முட்கள் காயப்படுத்துகிறதே, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே என்று வாழ்க்கையை வாழாமல் அப்படியே விட்டுவிடவும் உன்னால் முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ சந்தோஷமடையும் பொழுதும் உன் சந்தோஷத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். நீ தோல்வியடையும் பொழுதும் உன்னை தூக்கிவிட, உன்னை பக்குவப்படுத்த நான் எப்பொழுதும் உன் அருகிலேதான் இருப்பேன். உன் சாய் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் தகப்பனாக, உன் தாயாக, அனைத்துமாக நான் எப்பொழுதும் உன்னுடன் பயணித்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு போராடு. உன்னுடைய நீண்ட எளிய போராட்டம் இன்றே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவை நான் உனக்கு நல்லதாகவே ஏற்படுத்துவேன். அதுவரை சோர்ந்து போகாதே என் பிள்ளையே. உனக்கான வெற்றி காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். உன்னுடைய இந்த வாழ்க்கையின் ஆட்டத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை காயப்படுத்தும்படி பேசினார்களோ, காயப்படுத்தும்படி நடந்து கொண்டார்களோ, உன்னை ஏளனமாக பேசினார்களோ, கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லா ஆட்டத்திலும் பார்வையாளர்கள்தான் கூச்சலிட்டு கொண்டே இருப்பார்கள். அது அவர்களின் சுபாவம். ஆனால் வெற்றி கோப்பையை அந்த பார்வையாளர்கள் எப்பொழுதுமே பெற முடியாது. ஆட்டக்காரர்கள்தான் அந்த வெற்றி கோப்பையை பெற முடியும். எனவே பார்வையாளர்களாகவே மட்டுமே இருந்து கொண்டு உன்னுடைய ஆட்டத்தை குறை கூறுபவர்கள், உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை வசைப்பாடுபவர்களை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் அவர்கள் கூச்சலிட்டுவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் வெற்றி கோப்பையை அடையப் போவது சர்வ நிச்சயமாக ஆட்டக்காரராகிய நீதான் என்பதை சர்வ நிச்சயமாக மனதில் வளர்த்துக்கொள். உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த வாழ்க்கை என்னும் ஆட்டத்தில் மட்டுமே இருக்கட்டும். நீதான் வெற்றியடையப் போகிறாய் என்பதை நான் முன்னமே உனக்கு அறிவுறுத்தி விட்டேன். நீதான் வெற்றியை சர்வ நிச்சயமாக உனதாக்கிக் கொள்வாய் என்பதும் சர்வ நிச்சயமாக உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி உன் பக்கம்தான், உன் வசம்தான். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை சர்வ நிச்சயமாக அடைவாய். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்காதே. தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நான் என்னுடைய வாயிற்படியில் நின்று கொண்டு உன்னை வரவேற்க காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சியளிப்பேன். என்னை கவனிக்காமல், மன போராட்டத்தால் கவனிக்காமல் சென்று விடாதே. நான் உன் குடும்பத்தை சந்தோஷமாக, நிம்மதியாக, அனைத்தையும் கிடைக்கப்பெற்று என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிரப்பி உன்னை வாழ்க்கையில் மகிழ வைக்கப் போகிறேன்.
உன் மனதில் இடம் பிடித்த சாயிபாபா, நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகளெல்லாம் தீரும் வரைக்கும் நான் உன்னோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருக்குபவர்களிடத்தில் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் வாழ்க்கை பயணம் வெற்றி உன் இலக்கை நோக்கி நிச்சயமாக நகரும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் சாயிநாதரே, என் அன்பை புரிந்து கொள்ள எவருமே இல்லை என்று புலம்பாதே, சொல்லவும் சொல்லாதே. நான் தப்பித்து விட்டேன் சாயிநாதரே என்று மகிழ்ச்சியோடு சொல். அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வருவது வரப்போவதாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் பிள்ளையே. உன் உடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக நான் உன்னுடன் எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதே சாயிநாதரே என்று கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும், எவர் உன்னை ஏளனமாக பேசினாலும், எவர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் உன் எண்ணங்களும் உனக்கு அதுவே மிகப்பெரிய பலனாகவே இருக்கும்.